Hello guys, welcome back to my YouTube channel guys. இது நம்ம YouTube channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா Apenft ஓட பிரைஸ் prediction and பாத்தீங்கன்னா giveawayனா ஏதோ கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பிக் பண்ணி வின் பண்ண மாதிரி அந்த மாதிரி ரூல்ஸ் இல்ல இந்த ரூல்ஸ். சோ பாத்தீங்கன்னா நான் வீடியோக்கு நடுவுல ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க கரெக்ட்டான பதில சொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 லக்கி வினரை செலக்ட் பண்ணி 5 பேருக்குமே பாத்தீங்கன்னா 20 ட்ரான் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 ட்ரான் ஃபார் 5 வினர்ஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஸோ கேள்வியை எப்போ கேட்பன்றதை நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாம இந்த வீடியோ பார்த்தா மறக்காம ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான AIRDROPS, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயினோட சிக்னல்ஸ், அதாவது ட்ரேடிங் சிக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ட்டா ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு என் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அதாவது Apenftனா என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு AIRDROP பற்றி போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் ட்ரானை ஹோல்டு பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா Apenft உங்களுக்கு AIRDROP கொடுப்பா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஹியோபி வேலட்லையும் ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரான் லிங்க் ப்ரோலையும் ரிசீவ் ஆயிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1% ஆஃப் தி சப்ளை, அவங்களோட 1%, அதாவது சப்ளை இருக்கும் தெரியுமா, டோட்டல் சப்ளைலேருந்து 1% ட்ராப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4% வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்சனும் ட்ரானோட ஓனர் ஜஸ்டின்சனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட ஓனர் செஸ்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அஃபிஷியலாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. என்னோட ஹியோபி வேலட்டுக்கு போயாச்சு. நான் என்னோட ஹியோபி வேலட்டில் என்னோட Apenft பேலன்ஸாக காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. என்னோட நெட்வொர்க் கனெக்ஷன் சரியா இல்லாதனால என்னோட ஹியோபி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட முடியல. அதாவது என்னோட ஹியோபி வேலட்டில் ஸோ என்னோட ட்ரான் லிங்க் ப்ரோவில் ரிசீவ் ஆயிருக்கும். நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலட் ஹோல்டிங் AIRDROP. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AIRDROP வந்து கொடுப்பாங்க. ஸோ Apenft பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2x கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இன்னமும் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் நியூஸும் வந்துருச்சு. நான் அதையும் ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே காட்டும். ஸோ நெட்வொர்க் இங்கேயும் சரியா இல்லாதனால காட்டினதில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லேயே நான் ப்ரூஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இது ரிசீவ் ஆனதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரூஃப் காண்டி தான் இதை உங்களுக்கு காட்டுறது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்னோட நெட்வொர்க் கனெக்ஷன் சரியா இல்லாதனால என்னோட ஹியோபி ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட முடியல. அதாவது என்னோட ஹியோபி வேலட்டில் ஸோ என்னோட ட்ரான் லிங்க் ப்ரோவில் ரிசீவ் ஆயிருக்கும். நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேலட் ஹோல்டிங் AIRDROP. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AIRDROP வந்து கொடுப்பாங்க. ஸோ Apenft பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2x கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இன்னமும் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் நியூஸும் வந்துருச்சு. நான் அதையும் ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே காட்டும். ஸோ நெட்வொர்க் இங்கேயும் சரியா இல்லாதனால காட்டினதில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்லேயே நான் ப்ரூஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இது ரிசீவ் ஆனதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரூஃப் காண்டி தான் இதை உங்களுக்கு காட்டுறது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு 16,000 NFT காயின் கொடுத்துருக்காங்க Apenft. ஸோ இது பார்த்தீங்கன்னா AIRDROPல ரிசீவ் ஆனது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். நான் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் என்னோட ட்ரானை மட்டும் ஹோல்டு பண்ணியிருந்தாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 3 வருஷத்துக்கு, அதாவது 3 வருஷம்னா 12, 24, 36 மாதத்துக்கு இதே மாதிரி வந்து AIRDROP வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கான்ட்ராக்ட். இப்போ நீங்கள் அதாவது ட்ரானை ஹோல்டு பண்ணல ப்ரோ, நீங்கள் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஹோல்டு போயிட்டு ஹோல்டு பண்ணுங்க. அந்த பைனான்ஸ் லிஸ்டிங் நியூஸை நம்ம பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் எல்லாருக்குமே Apenft கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. நான் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரூஃப் அனுப்பிச்சார். நான் பார்த்தீங்கன்னா ட்ரான் லிங்க் ப்ரோலையும் இதில் தான், அதாவது ட்ரான் லிங்க் ப்ரோ அண்ட் ஹியோபி வேலட்டில் மட்டும் தான் ஹோல்டு பண்ணேன். அவரும் பார்த்தீங்கன்னா Apenft, அதாவது இதில் ட்ரானை பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் ஹோல்டு பண்ணியிருக்காரு. Apenft அப்படின்ற நேம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா பைனான்ஸில் உறுதி, அதாவது லிஸ்டிங் ஆகுது. உறுதி. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், எந்த ஒரு காயினுமே ரிசீவ் ஆகாத பைனான்ஸில் போயிட்டு இது மாதிரி போட மாட்டாங்க. பைனான்ஸில் இந்த காயின் பார்த்தீங்கன்னா AIRDROPல ரிசீவ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா NFT பேஸ்டு காயின்ஸ். NFT பைனான்ஸ் லிஸ்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு NFT பேஸ்டு காயின். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதை பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காயினோட பம்பிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே இந்த காயினுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லிஸ்ட் பண்ண போகிற
முதல் என்எஃப்டி பேஸ்டு காயின்ஸ் உங்களுக்கு தெரியும், என்எஃப்டி பேஸ்டு காயின்ஸ்ன்ட்டு நிறைய காயின்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் பைனான்ஸ் இது வரைக்கும் எந்த என்எஃப்டி பேஸ்டு காயின்ஸும் லிஸ்ட் பண்ணல. அதாவது பைனான்ஸ் லிஸ்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு என்எஃப்டி காயின் பார்த்தீங்கன்னா இந்த ஏப் என்எஃப்டி. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இந்த பிரபலங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் என்எஃப்டியை பற்றி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காயின் அனாலிசிஸ், காயின் க்ரோத், இதோட ஃபியூச்சர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்குமே போயிடுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு ஏப் என்எஃப்டியோட பேஜுக்குள்ளே போயிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், ஏப் என்எஃப்டி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஏப் என்எஃப்டின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப் என்எஃப்டி பைனான்ஸ்ன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேலே என்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸை கொடுக்க முடியாது. ஸோ ரீசெண்டாக பார்த்தா அவங்களோட சப்ஸ்கிரைபர் அரௌண்ட் 100K இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 135Kக்கு வந்து டெவலப் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. HitBTCயில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, Crex24. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி ஒரு ரீட்வீட்டு Crex. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்டின்சன் போட்டிருக்காரு. 3 செல்ஃப் போர்ட்ரேட் பை ஆண்டி ஓரல் இதை போட்டு என்எஃப்டியை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல போட்டிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பை பற்றி இவங்க போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா MXC எக்ஸ்சேஞ்சு, கேட் IO, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல் பேங்க்கு இல்லாத எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சு பெண்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மட்டும் தான். நிச்சயமாக அதுலேயும் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிங்க. பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணலைன்னா ஏன்டா லிஸ்ட் பண்ணல வீடியோவில் சொன்னீன்றதை நீங்கள் வந்து நிச்சயமாக என்ன பர்சனலாக என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் வந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் பைனான்ஸில் லிஸ்டிங் ஆகுது உறுதி உறுதி உறுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ்அவேக்கான கொஸ்டினை வந்து கேட்டுடுறேன். ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணிங்க. ஸோ அதை கைஸ் பார்த்தீங்கன்னா நான் கிவ்அவேக்கான கொஷினையே நான் கேட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் எத்தனை முறை 90களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இன்னொரு வாட்டி நான் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் எத்தனை முறை 90களில் தனது விக்கெட்டை இழந்திருக்கிறார்? ஐ ரிப்பீட் இன் இங்கிலீஷ், ஹவு மெனி டைம்ஸ் சச்சின் டெண்டுல்கர் காட் அவுட் இன் 90s? ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் இன் இங்கிலீஷ், ஹவு மெனி டைம்ஸ் சச்சின் டெண்டுல்கர் காட் அவுட் இன் 90s? ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா லக்கி 5 வினர்ஸை பிக் பண்ணி ஸோ அந்த 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 20 TRX ஒரு ஆளுக்குமே 20 TRX தனித்தனியாக சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின்சன் ட்ரானோ, அதாவது சாரி அவரோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்சன் தான். ஸோ ட்ரானோட ஓனர்ன்றதுனால எனக்கு ஜஸ்டின்சன்னே வரும். ஸோ ஜஸ்டின்சன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போடும்போது, அதாவது போகும்போது நேற்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு, #NFT அப்படின்ட்டு மட்டும் தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு பைனான்ஸ் என்எஃப்டியை பற்றி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம என்எஃப்டிக்கும் வந்தல. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏப் என்எஃப்டியை பற்றி ஒரே ஒரு ட்வீட் தான். என்எஃப்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டதுக்கப்புறமே நேற்று உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பம்ப் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்சனோட ட்வீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் பைனான்ஸோட CEO பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 ட்வீட்டை போட்டார். அதாவது என்எஃப்டின்ட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் அதையும் காட்டுறேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிக்கு கொடுக்குது இந்த காயின். ஸோ எல்லாரோட ட்வீட்டுக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. மொக்க காயின்னா பார்த்தீங்கன்னா எந்த ட்வீட் போட்டாலும் ரியாக்ட் ஆகாது. இது ஏதோ ஒரு பொட்டென்ஷியலாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து பெரிய பிரபலங்கள் போடுற ட்வீட்டுக்கு எல்லாத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்படியே கீழே போகணும். ஸோ சாரி கைஸ், நான் முன்னாடியே எடுத்து வச்சு பேச மாட்டேன். அதாவது அப்படியே வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டெல்லாம் எதுவுமே இல்லை, லைவாக பேசுகிறது தான். நான் ஃபஸ்ட் டைம் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். லைக் இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த பார்த்து இது பண்ணுறது, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறதுலாம் இல்லை. ஸோ அப்படியே எப்படின்னா அப்படியே தோன்றதை பேசிடுறது, அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த ட்வீட்டை உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா அதை காட்டணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் தெரியுமா. நான் மட்டுமே இது பண்ணி சொல்லக்கூடாது. அதாவது எனக்கு தெரிஞ்சதை மட்டுமே சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி NFT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த ட்வீட்டை அவர் போடுறாரு. அவர் இதை போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுது அந்த காயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இதுவை பற்றி போட்டுப்பாரு, ஏதோ ஒரு நாடில் NFTs just getting started உகாண்டா மியூசியம் இதை பற்றியும் போடுறாரு. இதை பற்றி போனதுக்கப்புறமா அந்த காயின் ரியாக்ட் பண்ணுது, பம்பும் ஆகுது. ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ காயின் அனாலிசிஸ்க்கு போய்ட்டு அதோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ ஏன்னா வீடியோவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரபலங்களோட ட்வீட்டு, NFT ஏர்ட்ராப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லிஸ்டிங்கு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் கிளியராக. நான் நினச்சா ஈஸியாக முடிச்சிடலாம் வீடியோ, ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை வாங்குங்க இவ்வளோ போகும்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அதை ஏன் வாங்கணும், அதை வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்கிறது என்னோட கடமை. ஸோ அதை நான் சிறப்பாக செய்வேன், அது செஞ்சிட்ருக்கேன், கண்டிப்பாக செய்வேன் ஃப்யூச்சர்லையும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NFTக்கு போயிடலாம். ஸோ NFTக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்பில் இருக்குது, அதாவது டம்ப்புன்னு சொல்ல முடியாது, பம்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28,000 இருந்துச்சு. இந்த இடத்துல 33,251 இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 28,000 இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. கைஸ் இப்போவும் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு காயினாக இருக்கும். என்னோட லைஃப்பை இது சேஞ்ச் பண்ணுன்ட்டு நான் நம்புகிறேன். உங்கள் லைஃப்பை இது சேஞ்ச் பண்ணுன்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்து நான் நிச்சயமாக வாங்கி வச்சுங்க.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு $100 $80 வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னும் ஒரு $200 வாங்கி வச்சுருவேன். காயினுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரபலங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பைனான்ஸ் லிஸ்டிங்கிற நியூஸ் வரதுக்கு முன்னாடி பம்பிங் ஆகுது. பைனான்ஸில் லிஸ்ட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல பம்பிங்கை கொடுக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரபலமான எக்ஸ்சேஞ்சஸ்லையும் லிஸ்ட் ஆச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ 5 தள்ளி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ கரெக்டாக அதாவது பார்த்தீங்கன்னா யோசி இது பண்ணி வச்சிங்க. இது இன்னும் ஒரு 2 தள்ளி முன்னாடி போகும், நிச்சயமாக போகும். ஏன் போகும்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஏதோ ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்லாம் இல்லை, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட், பிரபலங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபிட், பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபிட். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 தள்ளி முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஓவர் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 ஃப்ரண்ட்டில் போகிறதுனாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், அரௌண்ட் ஒரு 100x கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. என்ன ப்ரோ 100xன்றீங்க, நீங்களும் எல்லா யூடியூபர் மாதிரி சொல்கிறீங்கன்ற நிறைய பேர் நிச்சயமாக இது கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் அதான். பைனான்ஸில் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா பம்ப் வந்து நல்லா ஆயிரும். ஸோ பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு $10 $20 இருந்தால் வாங்கி வச்சிங்க. என்ன ப்ரோ நீங்கள் வாங்கி வச்சேன்னீங்க, காட்டவே இல்லையே, காட்டிடுங்க, அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு நம்பிக்கை வரும்ன்ட்டு ஒரு சில பேர் வீடியோ ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் நான் காட்டிக்கிறேன், வெயிட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு $200 பை பண்ண போகிறேன். நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இன்ஃபார்ம் பண்ணால் அதை செஞ்சுட்டு நம்மளோட ட்வீட்டும் போகிறேன். அதாவது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த காயின்லாம் வாங்குறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்விட்டர் ஹேண்டலில் ஃபாலோ பார்த்தீங்கன்னா ட்வீட்டை பேஸ்ட் அதாவது ட்வீட்டாக போடுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $70 கிட்ட வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $93 இருக்குது. நான் கொஞ்சம் என்எஃப்டியை விற்றுட்டேன், ஃபண்ட்ஸ் தேவைன்ட்டு ஃபியூஷன் காயின் வாங்கினேன். ஸோ அதனால் விற்றுட்டேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு போய்ட்டு $200 வாங்கி ஓகே கைஸ், உங்கள் ஃபண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த காயினை வாங்கி வச்சுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின். யாருமே இது மாதிரி காயின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வச்சு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.